தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தரமான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி ஏஎஃப்டி மைதானத்தில் இன்று 6வது நாளாக மாணவர்களின் அறப்போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இன்று 6வது நாள். இந்த 6வது நாளும் இந்த ஏஎஃப்டி மைதானமானது ஒரு மாணவர்கள் மட்டுமின்றி சிறியவர் முதல் பெரியவர் வரை என ஏராளமானோர் இங்கு குவிந்துள்ளனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் ஆண்களை விட பெண்கள் ஜல்லிக்கட்டுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். தற்பொழுது சிறிது நேரத்திற்கு முன்புதான் இங்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமர்ந்திருக்கும் பெண்கள் தங்களுடைய வாயில் கருப்பு இதை கட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். எங்களுக்கு அவசர சட்டம் வேண்டாம், நிரந்தரமான ஒரு தீர்வு காண வேண்டும், அதே போல் பீட்டா அமைப்பை முற்றிலுமாக இந்தியாவில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்ற 2 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்திய இந்த தொடர் அறப்போராட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இங்கு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுக்கு உணவு உள்ளிட்ட பல்வேறு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இங்கு வரும் குடும்பத்தினர் தங்களது வீட்டில் சமைத்த உணவு உள்ளிட்ட பல்வேறு வகைகளான பொருட்களை எடுத்து வந்து இவர்களுக்கு தினமும் வழங்கி வருகின்றனர். மேலும் இங்கு ஆண்கள் முதல் பெண்கள் வரை என வயது வித்தியாசமின்றி தங்களுடைய தமிழரின் உணர்வான ஜல்லிக்கட்டு போட்டியினை நிச்சயமாக நடத்த வேண்டும், அதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண தமிழக அரசும் மத்திய அரசும் எடுக்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி அந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். மேலும் வீட்டு அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற 2வது கோரிக்கையும் இவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்று காலை மாணவர்கள் நம்மிடையே தெரிவிக்கும் பொழுது தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பே இந்த அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் மாணவர்களின் இந்த மாபெரும் எழுச்சி போராட்டத்தை அடுத்து தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த அவசர சட்டத்தை பிறப்பித்து கொண்டு வந்திருப்பது தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், மாணவர்கள் போராட்டத்தை தற்பொழுது இந்த மாணவர்களின் போராட்டத்தை அடக்குவதற்காக ஒரு அவசர சட்டத்தை மத்திய அரசு, அதாவது தமிழக அரசு மத்திய அரசிடம் ஒப்புதல் பெற்றுள்ளதாக குறை சொல்கின்றனர். மேலும் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் வரை தங்களுடைய போராட்டம் போயாது என்று எங்களுடைய மாணவர்கள் நம்மிடையே தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். இந்த தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவிகளிடம் அவருடைய கருத்து குறித்து கேட்போம். சொல்லுங்க, இன்னைக்கு 6வது நாளா மாணவர்களோட அறப்போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துட்டு வந்து இப்போதான் கொஞ்சம் சிறிது நேரத்துக்கு முன்னாடி தான் வாயில கருப்பு துணி கட்டிட்டு உங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறீங்க. உங்களோட முக்கிய கோரிக்கை என்ன? இந்த அறவழி போராட்டம் இந்த அளவுக்கு நடந்து வர்றதுக்கான காரணம்? நாங்க 4 நாளா இங்க போராடிட்டு இருக்கோம் சார். இது எங்களோட 5வது நாள். இன்னுமே எங்களுக்கான நாங்க 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சோம் சார். அந்த கோரிக்கைக்கும் இன்னும் எந்த ஆன்சரும் கிடைக்கல. அது அவங்களுக்கு போய் ரீச் ஆச்சுன்னா கூட ரீச் ஆச்சுன்னு அப்படின்றது கூட எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாம நாங்க இருந்துட்டு இருக்கோம் சார். எங்களோட கோரிக்கை என்னன்னா, கட்டாய காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இருந்து காளைகளை ஃபர்ஸ்ட் நீக்கணும் சார். அப்படி நீக்கினாலே எங்களோட வெற்றிக்கு அதான் முதல் படின்னு நாங்க நினைக்கிறோம். அதே மாதிரி நாங்க இங்க போராடிட்டு இருக்கோம் சார். எங்களுக்காக அமைக்கப்பட்ட பிரதிநிதிகள் இங்க இருக்க வேணாம், எங்களுக்காக கிளம்பி அங்க போங்க, அங்க டெல்லியில போய் எங்களுக்காக போராடுங்க, நாங்க இங்க பாத்துக்கிறோம் சார், எங்களை பாத்துக்க எங்களுக்கு தெரியும். சோ ரெக்வஸ்டா கேட்டுக்கிறோம், தயவு செய்து எல்லாரும் எங்களுக்காக அங்க கிளம்பி போங்க, எங்களுக்காக போராடுங்க, எங்களோட கோரிக்கை அங்க முன் வச்சு ஒரு நல்ல தீர்ப்பா எங்களுக்கு சொல்லுங்க. அதை தான் சார் நாங்க இங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தேங்க்யூ. இங்கு 6வது நாளாக போராடி வரும் மாணவர்களின் ஒட்டுமொத்த குரல் என்னவாக இருக்குது என்றால், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு நிரந்தர ஒரு தீர்வு காணும் வரை இங்கிருந்து மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஓய்வதில்லை என நம்மிடம் தெரிவித்து வருகின்றனர்.